ஏமா கவலைப்படுற? கவலைப்படாத, இன்னும் 1 மணி நேரத்துக்கெல்லாம் மயக்கம் தெரிஞ்சிடும். பாரு, நான் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்துறியா? நம்ம கட்டு ஒரே கட்டுதான், அவ்வளவுதான். காயமெல்லாம் நல்லா ஆறிடும். நான் வர்றேன். வர்றேம்மா, நட்டுவிடார வர்றேன்யா. செந்தில் நாதம், செந்தில் நாதம், ஓய் செந்தில் நாதம், செந்தில் நாதம். ஓ, சேர்மன் ஐயாவா? அடடே, நிக்கிறீங்களே, உட்காருங்க. பங்கஜ வீட்டுக்கு வந்து நின்னாலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, உட்கார்ந்தா படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது நிச்சயம் ஒரு நாளைக்கு நடக்கும். ஆனா நீங்க பேசினா எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பெல்லாம் இருக்கட்டும், வந்த காரியத்தை சொல்லுங்க. கர்ணம் பயல அனுப்புனேனே, நான் ஒண்ணு சொல்லலையா? கர்ணன் தானே? அவரும் கர்ணம் போட்டு பார்த்தாரு. நாங்க நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சோமே. கரெக்ட். யாருகிட்ட எப்படி பழகிறதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, புத்தி கட்டப்ப. ஆமா ஆமா, புத்தி கட்டவன் தான். ஏன்னா அவன் பழகிற இடம் அப்படி. செந்தில் நாதம், உங்க தொழிலுக்கு கோபமே வரப்படாது. சேர்மன் சார், எங்க தொழில் கலை தொழில், உங்க தொழில் கலையை விலை பேசுற வெக்கங்கிட்ட தொழில். சவால் பங்கஜம், சரியா சொன்ன. இந்த ஒரு வார்த்தையில நான் அப்படியே சுண்டு சுருளாகி டிஞ்சு டிவாங்கி சொட்டடின்னு கீழே வந்துட்டேன். பங்கஜம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. காஞ்சிபுரம் சேலை வேணுமா, இல்ல பனாரசு பட்டு வேணுமா? வசந்த காலத்துல பேச வேண்டிய காதல் வசனங்களே வாழ்க்கையின் மாலை நேரத்துல பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, காலங்காலமா எந்த பயலுக்கு இந்த விஷயத்துல வெக்கம் இருந்தது எனக்கு இருக்கிறதுக்கு? இந்த பங்கஜம் உழைச்சு பிழைப்பாளை தவிர உடலை விட்டு பிழைக்க மாட்டான். பங்கஜம், அனாவசியமா ஏன் என்ன பகைச்சுக்கிற? நான் மனசு வச்சேன்னா இந்த வட்டாரத்துல என்ன வேணும்னாலும் நடக்கும். வா, இப்படி உட்கார்ந்து பேசும். எங்க பங்கஜம், இவன் எப்படி இங்க வந்தான்? வழியில அடிபட்டு கிடந்தார், நாங்களே கொண்டு வந்து சிகிச்சை பண்ணோம். பங்கஜம், இவன் ஒரு அயோக்கியன். என் தங்கையை கையை பிடிச்சி இழுத்தாங்கிறதுக்காகத்தான் இவனை உடைச்சி வெளியே பிடிச்சு தள்ளுனேன். இவனுக்கு நீ ஆதரவு கொடுத்த, அது ஏன் சொன்ன விஷயம், அதுல தலையிட உங்களுக்கு கிடையாது. பங்கஜம், இந்த நாகலிங்கத்தை பகைச்சுக்கிட்டு இந்த கிராமத்துல யாரும் வாழ்ந்ததில்லை, வாழ விட மாட்டேன். நீ எப்படி வாழறத பாக்குறேன். பேசாம படுத்துக்கங்க, நீங்க எழுந்திருக்க கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. இல்லம்மா, இன்னமும் உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்புறேன். அப்படி எல்லாம் சொல்லாரு தம்பி. நாங்க என்ன உன்னை சுமந்துகிட்டா இருக்கோம்? உன் உடம்பு பூரணமா குணமாற வரைக்கும் நீ இங்கேயே தங்கியிருக்கலாம். ஐயா, இப்பவே நீங்க செய்யற உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நன்றி இல்லாத இந்த உலகத்துல உங்க 2 பேரையும் நான் நன்றியோட மொத்த உருவமா பாக்குறேன். மனுஷனுக்கு மனுஷன் செய்யற ஒரு சின்ன உதவிக்காக ஏங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசணும்? போதுங்க. சரி, படுத்துக்கங்க. இல்லைங்க, பெட்ரோல் போர் மேலேயே படுத்திருந்த எனக்கு இந்த மெத்தை என் உடம்ப உறுத்துது. அதோட எங்க முதலாளிக்கு நான் இங்க இருக்க தெரிஞ்சா உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்களோன்னு அந்த பயம் வேற என் மனசை உறுத்துது. இன்னுமா அந்த பாவிய முதலாளின்னு கூப்பிடுறேன்? என்ன செய்யுங்க, அப்படி அழைச்சே பழகி போன நாக்கு மாத்திக்க முடியலையே. முதல்ல அவன் மேல இருக்கிற நல்ல எண்ணத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு மாத்திக்க. பங்கஜம், நான் கொஞ்சம் வயல் பக்கம் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா பாத்து. அப்ப நானும் வரேன். எங்க போறீங்க? என்னமா இப்படி கேக்குறீங்க? சும்மா இருந்தா சோறு. உங்க ஒருத்தருக்கு தானா இங்க சோறு இல்லாம போச்சு? அம்மா, நான் என் உழைப்புல வாழ விரும்புறேன். சரி, அப்படின்னா எங்க தோட்டத்திலே வேலை செய்யுங்க, அங்கே தங்கிடலாம். அம்மா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. ரொம்ப நன்றிம்மா. நான் இன்னைக்கே வேலைக்கு போறேன். கொஞ்சம் இருங்க. என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்றீங்களா? கேளுங்க. நாகலிங்கம் உங்க மேல ஒரு அவதூறு சுமத்தி இருக்காரே, அது உண்மையா? அம்மா, மனசுக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாம் சில சமயம் வெளியே சொல்ல முடியறதில்லை.
ஏன்னா மற்றவங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. புரியுதுங்க. அடுத்தவங்க மானமா வாழணுங்கிறதுக்காக நீங்க அவமானப்பட்டே வாழணுமா? அம்மா, அவங்க பெண்ணு, நான் ஒரு ஆண். நான் எதையும் தாங்கிக்கலாமா? தாங்க வேண்டியதை தான் தாங்கிக்கணும். தாங்க கூடாததை ஏன் தாங்கிக்கணும்? நீங்க எல்லாம் ஊமையா இருந்துட்டா நாகலிங்கம் மாதிரி ஆளுங்களோட பொய்யெல்லாம் நாட்டுல உண்மையாயிடும். என்னதான் கேட்க சொல்றீங்க? நீங்க நல்லவரா மட்டும் இருந்தா போதாது, வல்லவராவும் இருக்கணும். அப்பதான் உலகம் உங்களோட ஒத்துழைக்கும். அதாவது நான் மாறினா மட்டும் போதாது, மாத்தணும். மாத்துறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.